ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் புருஷோத் ஃப்ரம் சார்ட்டர்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வச்சுக்கோங்க. ஸோ கேட்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ புது சப்ஸ்கிரைபராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டில் லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எதனா சந்தேகமாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட ஏதாவது ஸ்டாக் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நான் வீடியோ போடுறேன். ஸோ சப்ஸ்கிரைபரோட ஸ்டாக் வீடியோவாக போடலாம், சரிங்களா? ஸோ அதை பற்றி அனலைஸ் பண்ணி என்னோட வியூஸ் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜெம் ட்ரையாங்கிள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து நம்ம சொல்லிட்டே இருப்போம். ஸோ பர்ஃபெக்டான ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக உடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30லேருந்து 40%. சில டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 60-70%. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 100%. உங்கள் வெயிட் பண்ணுற பொறுத்து, சரிங்களா? ஸோ அதுமாரி நடக்கும். ஸோ அதுமாரி ஸ்டாக்கை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்கோம்ல, ஜிஎம்டிசி வச்சுருக்கேன்ல, இதுங்க பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு ட்ரையாங்கிள் பாருங்கள். இதுமாதிரி ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுன்னா, அதாவது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை சப்போர்ட் இருக்கணும், மேலே இத்தனை ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். இங்கே 1 2 3 4 5 6வதுல தான் உடச்சிருக்கான், சரிங்களா? கீழே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 சப்போர்ட் இருக்கான், சரிங்களா? இதுமாரி இருக்கணும், சரிங்களா? ஒரு சப்போர்ட் 2 சப்போர்ட்லாம் இருக்கக்கூடாது. அதுமாரி இருக்கக்கூடாது. மினிமமாக ஒரு 2 சப்போர்ட்டாவது இருக்கணும். மேக்ஸிமம் எத்தனை சப்போர்ட் வேணால் இருக்கலாம், சரிங்களா? அதுமாரி இருக்கும்போது நல்ல ஒரு சூப்பரான ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும், சரிங்களா? இது ஒன்று ஃபஸ்ட்டு. இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஏற்கனவே இங்கே 1 2 3 வாட்டி இங்கே டச் ஆகிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 1 2 3 4த்தில் பிரேக் அவுட் ஆகி ஒரு 162% கொடுத்துருக்கான். ஒரு 200 நாளில் கொடுத்துருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 5-7 மாதம் கிட்ட கொடுத்துருக்கான், சரிங்களா? திருப்பி பிரேக் அவுட் தான் ஆக போயிருக்கான். ஸோ அந்த ஸ்டாக்கை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுமாதிரி தான் பேக் டெஸ்ட் பண்ணணும். பேக் டெஸ்ட் பண்ணும்போது தான் நிறைய விஷயம் தெரியும், சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா வேர்ல்பூல் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பிரேக் அவுட் ஆகி மேலே போயிட்டு இருக்கான். இது இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ தான் பிரேக் அவுட் ஆகிருக்கான், சரிங்களா? இவனை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க, சரிங்களா? போதா அப்படின்றத போட்டு வச்சுருக்கேன். சரி, எப்படி போதா அப்படின்றத வீடியோவில் பார்ப்போம், எதிர்கால வீடியோவில் பார்ப்போம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஹோரி ரெனியூவல்னு ஒரு ஸ்டாக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா டேயில் வச்சுருக்கேன். இது பாருங்க எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கான் பாருங்கள். இதுமாரி தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். இதுமாரிலாம் வந்ததுன்னா அழகாக பிடிச்சிக்கலாம். ஸோ டார்கெட் வந்து இங்கே தான் வைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 30% கிட்ட இருக்கும். இங்கே எப்போ வச்சிருக்கான், ஒரு 58ல் வச்சிருக்கான். நூலில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40% கிட்ட ப்ராஃபிட் பண்ணலாம். 40-45%, சரிங்களா? இந்த ட்ரையாங்கிள் பார்த்துங்க, இது ரொம்ப முக்கியமான ட்ரையாங்கிள். இதுமாரிலாம் இருந்ததுன்னா செம்மையாக ப்ராஃபிட் பண்ணலாம், சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டாடா எலக்ஸி. இது இப்போ தான் வந்தது. இது நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டி நினைக்கிறேன். டாடா எலக்ஸி வந்து டாடா இண்டெக்ஸ், ஓகே இண்டெக்ஸை ட்ராக் பண்ணும்போது மிஸ் பண்ணேன் இந்த ஸ்டாக்கு. பட் பார்க்கணும்னு நினச்சேன், அப்படியே விட்டுட்டேன், சரிங்களா? அது டபுள் பட்டமாக வந்திருந்தான். அதை பற்றி இண்டெக்ஸை பற்றி நாளைக்கு ஈவினிங் ஒரு வீடியோ வரும், சரி அதை பாருங்கள். நான் எப்படி ஒரு இண்டெக்ஸை வந்து தேர்ந்தெடுப்பேன் அப்படின்றத ஒரு வீடியோ வந்து நாளைக்கு, அதாவது சண்டே ஈவினிங் வந்து வரும், சரிங்களா? அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதை சொல்லும்போது நான் சொல்கிறேன் அதை பற்றி, சரிங்களா? அதுக்காக தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுமாதிரி அசெண்டிங் ட்ரையாங்கிள். இதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஜெம் ட்ரையாங்கிள் மாரி தான். ஸோ மேலே வருவான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அது சப்போர்ட் வந்து இதுமாரி நீட் கோடாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து நீட் கோடாக இருக்கும், சரிங்களா? இப்போ இது வந்து மேலே இருக்கா, இது வந்து கீழே இருக்கும். ஸோ இது வந்து கீழே இருக்கும், இதுமாரி கீழே இருக்கும். இதுமாரி வந்தாவே சூப்பராக இருக்கும். ஸோ இதுமாரி மேலே வந்தாலும் கீழே வந்தாலும் சரி, ஆக மொத்தத்தில் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்கணும். ஆனால் அது பர்ஃபெக்டாக இருக்கணும், சரிங்களா? சின்ன சின்ன ட்ரையாங்கிள்லாம் போகக்கூடாது. இந்த ஒரு வாரம் 2 வாரம் ட்ரையாங்கிள்லாம் போகக்கூடாது. நம்மளுக்கு நீட்டாக ஒரு கன்சல்டேஷன், ஒரு எத்தனை ஒரு 6, அட்லீஸ்ட் ஒரு 3 மாதம் 4 மாதமாவது கன்சல்டேஷன் ஆகியிருந்தால் அட்லீஸ்ட் ஒரு 6 மாதம் அப்படி இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ட்ரையாங்கிள் பாருங்கள், ECLRXன்னு ஒரு ஸ்டாக்கு. இதில் நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அப்போல்லாம் எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ட்ரையாங்கிள் இருக்குன்றது நான் பேக் டெஸ்ட் பண்ணும்போது தான் நானே கண்டுபிடிச்சேன். இந்த இடத்துல நான் ப்ராஃபிட் பண்ண நினைக்கிறேன், சரிங்களா? கட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ஏறிட்டான். இப்போவும் ட்ரையாங்கிள் ஆகி தான் போயிட்டுருக்கான். ஸோ ஃபோக்கஸ் பண்ணுறதாகவும் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம் அந்த ஸ்டாக்கை. இதுவும் ட்ரையாங்கிள் தான், பட் ஆனால் அது எந்த அளவுக்கு இது இல்லை. அது சும்மா ஒரு ரெஃபரன்ஸுக்காக தான் வச்சுருக்கேன். இது சூப்பரான ட்ரையாங்கிள் பாருங்கள். இது எந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் பாருங்கள். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 100% ப்ராஃபிட். இதுமாரி வந்ததுன்னா நம்பி போகலாம், சரிங்களா? இது வேறு எந்த வீடியோவில் சொல்லி தருவாங்கன்னு தெரியல. பட் ஆனால் இந்த வீடியோவில் சொல்லித்தரேன், சரிங்களா? பர்ஃபெக்டாக இருக்கும். இதுமாதிரி ட்ரையாங்கிள் பேட்டர்ன்லாம் நீங்கள் நம்பி போகலாம். இதுமாதிரி ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கண்டுபிடிங்க. இங்கே ஸ்டாக்கை ட்ராக் பண்ணும்போது வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி மைக்ரோ கேப்பு, இல்லை நிஃப்டி மிட் கேப்பு, நிஃப்டி ஸ்மால் கேப் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். எக்ஸாம்பிள் இப்போது நிஃப்டி ஸ்மால் கேப் 250 எடுத்துக்கோங்க. 250ல் 250 ஸ்டாக்கையும் நீங்கள் ஆட் பண்ணி அதில் இது பண்ணும்போது அனலைஸ் பண்ணும்போது நீங்கள் ஸ்பீடாக பார்த்துட்டே வரும்போது இதுமாதிரி ஸ்டாக்கை வந்து ட்ராக் பண்ணுங்கள், ஸோ செக் பண்ணுங்கள். இதுமாரி வந்ததுன்னா 250 ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணுறது, 2 ஸ்டாக் இதுமாரி கிடச்சிதுன்னா ஒர்த்து டைமு 1 ஹவரில் ஒரு 2 ஸ்டாக் இதுமாரி கிடச்சிதுன்னு வச்சுங்களேன்,
சூப்பரா இருக்கும். அதே மாரி எல்லா இண்டெக்ஸையும் பார்த்தீங்கன்னா, இதே மாரி ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். சரிங்களா? அப்போ புடிச்சீங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த 2 ஸ்டாக்கு அடுத்து ஒரு ஒரு 1 மாசம், 2 மாசம் நீங்க 6 மாசம் கஷ்டப்பட வேண்டிய ப்ராஃபிட்ட அந்த 2 ஸ்டாக் குடுக்கும். இத நான் நெறைய வாட்டி அனுபவப்பட்டுருக்கேன். சொல்றேன் எடுத்துக்கோங்க. சரிங்களா? யூஸ் பண்ணிக்கோங்க இதே மாரி வந்ததுன்னா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, காவேரி சீட்ஸ் இதுவும் பாருங்க அதே மாரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கேரிவி இது ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இதே மாரி இது பாருங்க. இதுவும் சூப்பரா இருக்கு பாருங்க. இது ஓரளவுக்கு பரவால்ல. பட் ஆனா அந்த அளவுக்கு இல்ல. பட் ஆனா கீழ அந்த அளவுக்கு சப்போர்ட் வரல. பட் ஆனா மேல சூப்பரா இருக்கலாம். சரிங்களா? ஸோ இது மாரி பார்த்துக்கோங்க. இது பாருங்க. இது எவ்வளோ சூப்பரா இருக்கு. டிப்ஸ். இத பத்தி ஒரு வீடியோ போடணும்னு நெனச்சேன். இதுல ஒரு 100% இது ப்ராஃபிட் மேலே போயிருந்தான். சரிங்களா? இதையும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லிடலாம் தான் ஈஸியா. பட் ஆனா எதிர்காலத்தில இதே மாரி ஒரு ஸ்டாக் வரும். இதே மாரி நெறைய ஸ்டாக்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபாலோ பண்ணீங்கன்னா சூப்பரா இது பண்ணிக்கலாம். ஓகே. இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்க என்ன பொறுத்தவரைக்கும் லக்கி தான். ஏன்னா, இதுமாரி நான் எந்த வீடியோவும் பார்த்ததில்ல. நான் இப்போ சொல்லிக் குடுக்குறேன்ல, இதுமாரி யாருமே சொல்லிக் குடுத்ததில்ல. எனக்கு தெரிஞ்சு. நெறைய பேர் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சொல்லுவாங்க. பட் ஆனா இதுமாரி ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்ல. ஓகேங்களா? சரி. நெக்ஸ்ட்டு டாடா கன்சியூமர். இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். இது பெர்ஃபெக்ட்டான ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல வந்திருக்கான்ட்டு. ஓகேங்களா? இதுவும் ஒரு பெர்ஃபெக்ட்டான அலக்ட்ரா. இது பாருங்க இது கீழ வரவே மாட்டான். இத நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க ஃபியூச்சர்ல. இது இப்ப தான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தேன்னு நெனைக்கிறேன். ஒரு மாசம் ஆச்சு. இது கீழ வரவே மாட்டானுங்க. அப்படி இல்லையா, இது இருக்குல்ல, இந்த கீழ வரவே மாட்டானுங்க. இதுக்குள்ளேயே தான் சுத்திட்டே இருப்பானுங்க. இது மாரி நான் நெறைய வாட்டி பார்த்துருக்கேன். சரிங்களா? பேக் டெஸ்ட் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு கோல்டியம் பார்த்தீங்கன்னா, இவன் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே பார்த்தோம். இது முன்னாடியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. 3ஆம் தேதி எடுத்து வச்சிருக்கேன். இங்க உடைக்கும்போதே போகணும்னு நெனச்சேன். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவன் ஏறியே போயிட்டான். சரி என்ன பண்றது? விடுங்க. அது கவலைப்பட இல்ல. ஆனா இது வந்து பாருங்க, இந்த பேட்டர்னுக்குள்ள ஒரு பேட்டர்ன். இது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம்னு நெனைக்கிறேன். இந்த பேட்டர்னுக்குள்ள ட்ரேட் பண்றது எவ்வளோ சேஃப்ன்ட்டு. இதுமாரி பேட்டர்னுக்குள்ள வந்ததுன்னு வச்சுக்கங்களேன், ஈஸியா ட்ரேட் பண்ணிட்டு போலாம். சரிங்களா? கிட்டத்தட்ட இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எத்தனை பர்சன்டேஜ் 90லேருந்து 100% சூப்பரா போயிட்டே இருக்கலாம். எத்தனை ஒரு 2 நாள் ஒரு நீங்க அவ்வளோ தூரம் போகணும்னு அவசியம் கூட இல்ல. இதுக்குள்ளேயே கட் பண்றது நல்லது தான். சரிங்களா? அதுக்கப்புறம் சைட்வேஸ் தான் போயிருக்கும். மொனார்ச் இதுவும் பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இன்சைட் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். அதான் அந்த திஸ் இஸ் ஜேம்ன்னு போட்டிருக்கேன். ஸோ இதுமாரி ட்ரையாங்கிள் வந்ததுன்னா, நீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு பாருங்க. பார்த்தீங்கன்னா சரி. சரிங்களா? டாடா எல்எக்ஸி இது நம்ம ஏற்கனவே பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுவும் பேக் டெஸ்ட் தான். சரி. இது பாருங்க சூப்பரா இருக்கான் பாருங்க. இதுமாரி ட்ரையாங்கிள் பேட்டர்ன்லாம் சூப்பரா இருக்கும். ஸோ இதுமாரி நெறைய ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ சும்மா இருக்கும்போது இதுமாரி பாருங்க. பார்த்தீங்கன்னாவே உங்களால இது பண்ணிக்க முடியும். சரிங்களா? இது எவ்வளோ பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கான் பாருங்க. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எவ்வளோ பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கான் பாருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் இது பாருங்க. எம்பசைஸ். இது இப்போ தான் உடைச்சானுங்க. எவ்வளோ சூப்பரா போயிருக்கான் பாருங்க. இது முன்னாடி நம்மளுக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா நம்ம இது பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? சின்ஜின் இப்போ தான் இதுவாயிருக்கான். ஸோ இதுவும் பாருங்க எவ்வளோ பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கான். ஸோ இவ்வளோ தான். இதுதான் நான் இவ்வளோ வரைக்கும் இது பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் நான் நெறைய ஸ்டாக்கும் பார்க்குவேன். அதுவும் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இதுக்காக தான் சொல்றது. ஸோ இதுமாரி நீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சும்மா ஃப்ரீயா இருக்கும்போது பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, அந்த இது இருக்குல்ல, அந்த மைண்ட்ல நம்மளுக்கு வந்துரும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதே பேட்டர்ன் உங்க கண்ணுக்கு கிளியரா தெரியும். ஸோ பார்த்தோனமே கண்டுபிடிச்சிருவீங்க. இது நம்ம இது நம்ம பேட்டர்ன் அப்படின்ட்டு. ஸோ அதனால இது பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ எப்பவுமே சொல்றது தான், ஸ்டாக் அனலைஸ் பண்றத விட ஸ்டாக்க ட்ராக் பண்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட்.